கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது கரூரில் 606 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக முதலமைச்சர் கூறுகிறார். ஏடிஜிபி டேவிட்சன் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக கூறுகிறார். சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட அறிக்கையில் 350 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். முதலமைச்சர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை விட்டுவிட்டு சிபிஐ விசாரணைக்கு ஆதரவளித்து உண்மை குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். திருமாவளவன் நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டல் போன்றவற்றால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை அளிக்கப் போகிறார்கள்? இதற்கெல்லாம் நாங்கள் பயப்படுவது கிடையாது. இந்த அண்ணாமலை ஒரு அடி அடித்தால் 2 அடி கொடுக்கிற ஆளு. இந்த உரட்டல் மிரட்டல் எல்லாம் என்னிடம் வேண்டாம். பல ரவுடிகளை பார்த்துவிட்டு தான் அரசியலுக்கு வந்துள்ளேன். இந்த விவகாரத்தில் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்றால் முதலமைச்சர் எதற்காக அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார்.